திருச்சிற்றம்பலம். அருள்மிகு வீழியழக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையிலே 232வது திருப்பதிகம் திருவேழிமழலை, திருமுறை 1, 92வது திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். ரொம்ப அற்புதமான பதிகம். திரு இருக்குறள் இன்னும் 2 வரியிலேயே சுவாமி இந்த பதிகத்தை பாடியிருக்காங்க. மேலும் இந்த பதிகம் படித்தவுடைய சூழல் என்னன்னு சொன்னால், நம்முடைய நாவுக்கரச பெருமானும் திரு ஞானசம்பந்த பெருமானும் திருவேழிமழையிலே இருவருமாக இருக்கும் பொழுது அங்கு பெரும் பஞ்சம் நிலவியது. மழை பொய்த்த காரணமாக. ஆக அடியவர்கள் எல்லாம் பசியில் ரொம்ப வருத்தப்படும் பொழுது இரவு தூங்கிட்டு இருக்கும்போது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருநாவுக்கரச பெருமானுடைய கனவிலே இறைவன் தோன்றி, நித்தலும் படிக்காசு ஒன்று கிழக்கு பலிபீடத்திலும் மேற்கு படிப்பீடம், அது பலிபீடம் அல்ல, படி கலக்கக்கூடிய, ஏன்னா அந்த சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ண உணவுகள்லாம் அங்கே தான் வைப்பாங்க. உயிர்களுக்கெல்லாம் படி கலக்கக்கூடிய பீடம். அந்த பீடம் கிழக்கு மேற்குமாக ஒரு காசு வைப்போம். அந்த காசை எடுத்து உணவுகளை வாங்கி, தானியங்களை வாங்கி நீங்கள் பசி தீருங்கள் என்று ஐயா சொல்கிறார் சிவபெருமான். அதன்படியே நித்தமும் ஒரு காசு கிடைக்குது. கிழக்கில் ஞானசம்பந்தருக்கும் மேற்கிலே திரு நாவுக்கரச பெருமானுக்கும். நாவுக்கரச பெருமான் அந்த காசை வைத்து சரியாக 12 மணிக்கெல்லாம் உணவு போடுறார், சாப்பாடு. சம்பந்த பெருமான் சிறிது நேரம் தாழ்த்தி போடுவதற்கான காரணம் என்னங்கிறத விசாரிக்கும் பொழுது மாதிரி அதில் காசிலே வாசு ஒரு குறைவு இருக்கிறது. அதை நீக்கி அது சரியான தங்கத்தை எடுத்து அதற்கான பொருளை கொடுக்கறதுக்கும் நேரமாயிருது. அதனால தான் நமக்கு சாப்பாடு நேரமாகுதுங்க. உடனே நம்ம சம்பந்த பெருமான் திருவேழிமழை பெருமானிடத்தில் இந்த வாசி தீரவே காசு நல்கிவின்ற திருப்பதிகம் படிக்கிறாங்க. படித்து நல்ல தூய காசு பெற்று சிறப்பாக செய்கிறாங்க. இது நமக்கு சேக்கிழார் பெருமானுடைய வரலாறுனாலே நமக்கு கிடைக்கப்பட்ட செய்தி. இந்த இடத்துல சில அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இந்த சேக்கிழார் பெருமானுடைய இந்த வரிகள் எல்லாம் அந்த அமைப்பிலே மாறுபாடு உள்ளது என்ற கருத்து வேறுபாடு, இது எல்லாம் இடைச்செருகள் என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சியாளர்களும் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் நம்ம அதை வைப்போம். ஆனால் இந்த பதிகம் படித்ததுடைய நோக்கத்தை நல்லா ஆய்வு செய்து பார்த்தா இந்த பதிகத்தில் ஒரு உண்மை நமக்கு வெளிப்பாடாக தெரிகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில மாறுதல்களை எல்லாத்தையும் நம்ம உன்னிப்பாக இந்த பதிகத்தின் வாயிலாக நம்ம அறியலாம். எப்படின்னா பாருங்க, முதல்ல இருக்கிற காசு, அதாவது வந்த காசுல இருக்கக்கூடிய மாசு நீக்கிறாரு. 2வது முறையான காசு. பாருங்க, அடுத்த ஸ்டெப்பே பாருங்க, தன்னை இருக்க காசு எல்லாத்தையும் பிளாக் எல்லாம் ஒயிட் ஆக்குறது ஃபர்ஸ்ட். அடுத்து ஒயிட் மட்டுமே வேணும்னு கேட்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, தன்னை திருத்தி உலக வாழ்க்கையிலே ஈடுபடுத்தல் ஒரு மனிதன். பாருங்க, முதல்ல காசு, முறையான காசு. அப்ப இந்த காசு மட்டும் சம்பாரிச்சு வாழ்ந்துகிட்டே இருந்தாலும் நம்ம போயிட முடியுமா? ஆனா உய்யணுமே, அது பிறவாமைங்கிற ஒரு எண்ணம். அதான் உய்ய அருள் செய்யுங்கன்னு கேட்கிறார். அதற்கப்புறம் சிவபெருமானை தொழக்கூடிய பேரு. இந்த உய்தல்ன்ற எண்ணம் வரும்போதே இந்த உய்தலுக்கு மன்னன் யாருன்னா சிவமு. அப்ப சிவனை தொழ வேணுங்கிற பேரு கேட்கிறாங்க. தொழணுங்கிற எண்ணம் வரும்போது எதை விடணும்னா, உங்களை பார்த்ததெல்லாம் விரும்பக்கூடிய இச்சை விடு, காமத்தை நீக்குதலை சொல்றாங்க. அப்புறம் நீ காமத்திற்கு எல்லாம் நல்லா இருக்கும். அப்ப பெருமானுக்கே தொண்டு செய்ய ஆட்படுதல், என்னை ஏவலாக பயன்படுத்து அப்படின்னு விண்ணப்பிக்கிறாங்க ஐயா. அதுக்கப்புறம் சுவாமி கிட்ட சந்தேகமே இல்லாத நம்பிக்கையை கேட்கிறார். சந்தேகமே கிடையாது, ஒரு நோ டவுட், ஐயமே இல்லை, அந்த எண்ணத்தை கொடுக்குன்னு கேட்கிறார். அப்புறம் என் உள்ளத்துல வஞ்சகம், அந்த கள்ளம், அந்த எண்ணத்தை எனக்கு முழுமையா நீக்கணும், அதை நீக்கணும்னு கேட்கிறார். அப்புறம் இந்த வீட்டின்பம்னு சொல்றாங்க இல்லையா, அது தகுதிக்கான விண்ணப்பத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் இனிமே உன்னை பிரியவே இல்லைன்ற ஒரு நிலை தான் முக்தி பேரு. அப்போ உன்னை எப்ப எங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறான் பாருங்க, அதுதான் முக்தி. எப்பயுமே நின் பூசனை நில்லாது நம்பால், என்றும் நில்லாது நம்பால் சாமி சொல்றார். அப்ப பிரிவில்லாத ஒரு நிலை தான் வீடு பேருங்கிறத தெளிவுபடுத்துறாரு. இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய பதியம்தான் இதை போற்றி செய்த மொழிகளாக ஞானசம்பந்தன் மொழிந்தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றார். இந்த இடத்தை நல்லா உன்னிப்பா கவனித்தால் நம்ம பெருமானிடத்துல நம்முடைய விண்ணப்பங்கள்லாம் மாறிக்கிட்டே வருது பாருங்க. நம்ம ஒவ்வொரு கால எல்லை கடக்கும் போதும் பாருங்க,
அந்த ஒரே மாதிரியான மனநிலை நமக்கு இருக்கிறது இல்லை. அது போல் இந்த பதிகத்தினுடைய டிராவல் அமைப்பு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முதல்ல காசுல ஆரம்பிச்சு முறையான அப்படியே வருது பாருங்க. ஆக நாம தத்துவங்களை நாம பிடிச்சிக்கணும். ஆக இந்த மழை பெய்தது, எல்லாரும் வறுமை நீங்கினாங்க. உடனே அவங்க இரு பெருமக்களும் அந்த அடுத்த பதிகளுக்கு தலையாத்திரையாக சென்று தொண்டு செய்தார்கள். இதில் முக்கியமாக கருத வேண்டிய இந்த பதிகத்தினுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு நேர் வழியில சம்பாதிச்ச காசு தான் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய உறவினருக்கும் நண்பர்களுக்கும் நாம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில அவர்களும் பயன்பெறுவார்கள்ங்கிறத தெளிவுபடுத்திருக்கு. அதுதான் நம்ம ரொம்ப 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 திருந்தணும். அதுதான் இதுக்கான பதிகம். திருச்சிற்றம்பலம். வாசி தீரவே காசு நல்குவீர், மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே. அந்த காசில் இருக்கக்கூடிய தாழ்வு குறைபாடு அது சுவாமி அது தீரும்படியாக அதை தீர்த்து நல் காசை அருள்வீர், நல்குவீர் கொடுங்க. மாசில் மிழலீர், பெருமான் அந்த குற்றமே இல்லாத அடியார்கள் வாழக்கூடிய அற்புதமான ஊர் தான் மிழலை, திருவிழிமிழலை. பல இடங்களில் சொல்லிட்டே வரார். குற்றமற்ற அந்தணர்கள் எல்லாமே பல பதிகம் நம்ம ஒரு 12 பதிகமாக பார்த்துக்கிட்டே வரோம். அதில் ரொம்ப பெருமையாக அங்கே வாழக்கூடிய மறைவர்களுடைய உயர்ந்த வாழ்க்கையை நம்ம சுட்டி காட்டு வராங்க. மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே. எப்பா நீ இந்த காசை மட்டும் நல்ல காசை ஆக்கிரு, இது உனக்கு ஒரு பெரிய தாழ்ச்சியை கொடுத்துறாரு, இதனால் நீ உன்னுடைய பெருமை ஒன்று இறங்கிட போறதில்லை. இதை மாதிரிலாம் விளையாட்டு சுந்தரர் தான். சுந்தரருக்கு போனோம்னா அதை கொஞ்சம் போல மச்சம் அப்படி எடுத்து மடிச்சிட்டு வச்சுக்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப அருமையாக திருவாரூரில் நம்முடைய திருமுதுகுன்றத்தில் போட்டு திருவாரூரில் தேட அது தங்கத்தை முதல்ல அப்படி கொடுத்து அப்புறமேல் நல்லா சுத்த தங்க கொடுத்து அப்படிலாம் ஒரு அற்புதமான வரலாறு. அதனால இப்போ நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுல உனக்கு ஒன்றும் தாழ்ச்சி ஒன்றும் வராதுப்பா. இறைவராயினீர் எங்கும் நிறைந்த சிவம், அவர்தான் நமக்கு எல்லாருக்கும் தலைவன் சிவபெருமான். மறைகொள் மிழலை ஈர், அந்த வேத ஒளி ஓவா என்றும் வேத ஒளி ஒளிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய திருவள்ளி மிழையிலே உள்ளீரே, கரைகொள் காசினை முறைமை நல்குமே. பாருங்க 2வது பாட்டு. கரை அப்படின்னு சொன்னா இது பாவ காசை நீக்கி முறையான காசை சம்பாதிக்கிறதுக்கு வழி பார்க்கணுமே, அதுக்கு நீ எனக்கு நல்ல புத்தியை கொடுத்து எனக்கு திருத்து சாமி. ஏன்னா இந்த பாவத்தையும் சேர்த்து காசோட சேர்த்து நான் வீணா போயிடுறேன். ஏன்னா அது என்னை இன்னும் பல பிறவி எடுத்து இன்னும் என்னை துன்பத்தை கொடுத்து என்னை அழுத்திடும் போல இருக்கு சாமி. அதனால எனக்கு எப்படியாவது இதுல இருந்து நீக்கிடு. ஏன்னா நான் நானா திருந்துவன் பார்த்து எனக்கு என்ன ஒரு அடி கொடுத்தா திருத்து சாமி அப்படின்னு அவர்கிட்ட. என்னன்னா இதெல்லாம் ரொம்ப ஒரு எளிமையான நிலையில இருந்து பேசக்கூடிய நிலையில சம்பந்தம். உடனே அவர் இப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவர் தன் நெஞ்சுக்கு நீதி சொல்வது போல ஒரு உயிருக்கும் அறிவுரை சொல்றார். செய்யமே நீர் நல்ல செக்கச்சவேன்னு இருக்கக்கூடிய திருமேனியுடைய பெருமானே, மெய்கொள் மிழையீர், இந்த மெய்யான அடியார்கள் வாழக்கூடிய திருவீடு மிழலை உள்ளீரே, பைகொள் அரவி நீர், நல்ல படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பினை அப்படி கட்சியா கட்டிக்கிட்டு இருக்கார், அப்பா வைத்து இருக்கார். உய்ய நல்குமே, நாங்கள் உய்யும்படியாக எங்களுடைய குறையை நீக்கி எங்கள் நல்வழிப்படுத்த சுவாமி. அதான் உய்தல் பிழைத்தல் அப்படின்னா பல பிறவி எடுத்து அந்த பிணி நோயிலிருந்து மேலே வரணும். அதுக்கு ஒரு மருந்து வேணும். அது நம்ம அப்பா தான் வச்சிருக்கார். அதான் மருந்தீஸ்வரர். நீர் பூசி நீர் ஏறதேறி நீர், நல்ல திருநீர் பூசின்னு வருவார் அப்பா. கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீராமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி. அவருடைய சிங்கார சேவடி சேர்வீரே, ரொம்ப ஈஸி. திருநீரை நல்லா பெருமான் திருவைந்தெழுத்து சொல்லி அணிஞ்சுக்கிட்டே வாங்க. அது மங்காமனா எப்பயுமே பொக்கணும். அந்த திருநீர் நம்முடைய பாக்கெட்லேயே இருக்கணும். எப்போ திருநீர் அழிஞ்சிருக்குன்ற உணர்வு வந்தோடனே அப்படியே உடனே திருநீர் பூசிக்கிட்டே இருக்கணும். எப்போதும் நெத்தியில் திருநீர் இருக்கணும். அதுதான் சிறப்பு. அதுதான் அப்படிப்பட்ட பெருமான் கங்காளன் அவரே பூசியிருக்க திருநீரை நீ பூசப்பா. ஏறு நல்ல விடைமேல் ஏறி வரப்பாள் இடபம் காளையப்பன் மேல வரக்கூடிய பெருமானே, கூறு மிழலையீர், உன்னை எப்போ பாரு பெருமையை கூறக்கூடிய அடியவர்கள் வாழக்கூடிய மிழலை, பாடக்கூடிய மிழலை,
பேரும் அருளுமே. அதாவது வீடு பேருக்கான வாய்ப்பை அருளும். அதுதான் பெருமானிடத்தில் மிகப்பெரிய விண்ணப்பம் எதுன்னா அதுதான். அதற்கு என்ன தகுதியாக்கு சுவாமி அப்படின்னு. காமம் வேவோர் தூம கண்ணி நீர். தூமம்னா அந்த தூபம், அதாவது புகை. இப்போ நெருப்பு இருந்தால் தான் புகை வரும். அப்போ கண்ணில் எப்படி நெருப்பு இருந்தால் அந்த மன்மதன் எரிக்கிற அளவுக்கு இருக்கு நெற்றிக்கண். பெருமான் அப்படி பார்த்த நிமிஷம் காமம் அழிஞ்சிரும். அதான் அதுக்கு அர்த்தம். மன்மதன் எரிஞ்சுட்டாருன்னா மன்மதன் எரிக்கல, காமத்தை எரிக்க. ஒவ்வொருவரும் அவரை பார்க்கும்போது தன்னுள்ள இருக்கக்கூடிய காமத்தை எரித்து சாம்பலாக்குவார்கள்ன்றதுதான் தத்துவம். நம்ம என்ன பண்ணுறோம்னா மன்மதன் எரிச்சிட்டார் அந்த மன்மதன்றவனும் ஒரு கேரக்டராக வச்சுக்கிட்டு சிவபெருமான் எரிச்சிட்டாருன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதல்ல, இதுதான் ரகசியம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே ராவணன்னா அது உள்பகை தான் ராவணன். அதுதான் போட்டு சாமி என்ன பண்ணுறாரு, அமுக்குறாரு. அப்பா திருவடியில் வச்சா அந்த உள்பகையான காமக்குரோத லோபம் மாதம் ஆச்சரியம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் தத்துவங்களை இந்த மாதிரி ஒரு வரலாறுகள். ஆனால் வரலாறு நடந்தது உண்மை. அதை மேற்கோள் காட்டி தத்துவங்களை விளக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா வரலாறு பிடிச்சிக்கிட்டு தத்துவத்தை மறந்துடுறோம். அதுதான் தத்துவம் தான் நம்ம உயிரை மேம்படுத்தக்கூடியது. அதை நம்ம கண்டியாக பிடிச்சிக்கணும். காமம் வேவதெல்லாம் எரிச்சுடுற தூம கண்ணி நீர். அப்படியே புகை அடர்ந்த நெருப்ப கண்ணுடையவரே நாம மிழலியர். எட்டுத்திக்கும் உன் திருநாமம்பா. திருநாமம் எங்க புகழ்ந்து விரிந்து இருக்கு. அப்படிப்பட்ட மிழலை உடையே சேமம் நல்குமே. சேமம்னா பாதுகாப்பா இருக்கக்கூடியது. சில பேர் ஊர்ல சொல்லுவாங்க, எங்க கூட சொல்லியிருக்காரு ஒரு ஐயா திருவாரூர்ல. திருவாரூர் பக்கத்துல கமலாபுரம், அங்கே ஒரு மேற்கூரை போட போனோம். அப்போ அவங்க பெரிய ஒருத்தர் சேமமா சென்று லாபமா வாங்க அப்படின்னாரு. இப்போ உலக எனக்கு அப்படி புரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சேமமா இப்போ பாதுகாப்பாக போய் நல்லா வெற்றியோட திரும்புங்க அப்படின்னு சொல்றேன். பிணிகோள் சடையினர், நல்லா பிணிந்து கற்றை சடை உடைய பெருமான். மணிகோள் மிடற்றினீர். மிடருன்னா கழுத்து, நல்ல நஞ்சுண்ட கண்டன். அந்த மணி போல கரிய நேரம் இருக்கக்கூடிய நஞ்சி கலர்ல கழுத்து. அணிகள் மிழலையீர். ரொம்ப அழகான ஊர். பல பதிகம் பார்த்துட்டு வரும். அந்த மாடங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, மதில்கள் எல்லாம் எப்படி இருக்கு, சோலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு அருமையா சொல்லி வர்ணிச்சார் அல்லவா. அப்படிப்பட்ட அழகு மிகுந்த மேழையை பெருமானே பணி கொண்டு அருளுமே. இதுதான் அருமை. முதல்ல பெருமானிடத்துல அந்த தொண்டு செய்யக்கூடிய நிலை வந்து விடுச்சுன்னு சொன்னா அது நமக்கு பல பிறவியினுடைய லாபம் புண்ணியம். எதுன்னா தொண்டு தான். சுவாமி வணங்கிட்டே போறது ஒரு பேரு தான். ஆனா அது அவருக்கு இறங்கி பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த பிறவியில கிடைச்சதுன்னு சொன்னா அதுதான் மிகப்பெரியது. அதுதான் ஆட்கொள்ளுதல். என்னையும் ஒரு ஆளாயத்துக்கு ஏன் சாமி, ஒரு வேலைக்காரனா வச்சுக்க ஏன் சாமி, உனக்கே ஆளாய் நீ அல்லேன்னு எனலாமே என்றாரு. எப்ப நான் உன்னையே நம்பி வேலைக்காரனா வந்து என்ன வேணான்னு ஒண்ணு சொல்லிட்டாது சாமி அப்படி சொல்லிட்டு பணி கொண்டு அருளுமே. என்ன பணி கொள்ளுப்பா, நீ ஏன் கூப்பிட்டு வேலை கொடு சாமி அப்படி சொல்லி கெஞ்சி கேட்கணும். இல்லைன்னா நமக்கு வேலை கிடைக்காது. அவர்கிட்ட கெஞ்சி கேட்கணும். இன்னும் நல்லா கூப்பிட்ட உடனே வேலைக்கு அவர் வந்தால் தான் உடனே நம்ம கொஞ்சம் புறம் போனோம்னா அடுத்த ஒருத்தர் ரெடி பண்ணிடுவார். இப்போ நல்லா முதல்ல என்ன பண்ணுவார், ஒரு பையன் நல்லா வேலை செய்யணும்னா அந்த பேரையே தான் திரும்ப கூப்பிடுவார். ஏன்னா அவன் தான் சொன்ன உடனே வருவான். அதனால அவன் விருப்பமாக கூப்பிடுவார். அது முதல்ல நம்ம முதலாளி சிவபெருமான். நம்ம நல்ல வேலைக்காரனாக தான் நம்ம கூப்பிடுவார். அதனால பணி கொண்டு அருளுமே. எனக்கு வேலைக்காரனா ஏற்றுக்கோ சாமி. மங்கை பங்கி நீர் உமையோர் பாகனார் பெருமானே துங்க மிழலியீர். நல்ல உயர்வு எல்லாத்திலையும் உயர்ந்த அடியார்கள். எல்லாத்திலையும் பணத்திலையும் புகழ்லையும் சிவ யோகத்திலையும் ஞானத்திலையும் உயர்ந்த அடியவர்கள் வாழக்கூடிய மிழலியீர். கங்கை முடியினீர். கங்கையை திருச்சடையில வைத்த சிவபெருமானே சங்கை தவிர்மினே. சங்கைங்கிறது ஐயப்பாடு. நமக்கு அவரிடத்துல நமக்கு ஒரே ஒரு நிமிடம் சந்தேகம் வந்துடுச்சுன்னா போச்சு. ஆனால் நம்பிக்கை தான் சிவம். நம்பினவனுக்கு பெருஞ்சாமி. அது மற்றவன் சொல்ல வேண்டாம். அரக்கன் நெறி தர இரக்கம் எய்தி நீர். அப்படியே அரக்கன் என்ன பண்றாரு, முதல்ல நெறித்தாரு. மலையை தூக்கும்போது அப்படியே அடர்த்தார் அவருடைய ஆணவத்தை நிற்க. இரக்கம் எய்தி நீர்னா அவருடைய சாமகானம் கேட்டு அவருக்கு வாழ் கொடுத்து, வாழ்நாள் கொடுத்து, தேர் கொடுத்து, திருநாமம் கொடுத்து, இவ்வளவும் கொடுத்தார். அப்பா அப்படி இறக்கம். கருணை சாகரம், கருணைமா கடல். பறக்கும் மிழலில் எங்கும் புகழ் பரந்த மிழலை. திருவேணி மிழலினை புகழ் எங்கும் 8 திக்கும் பரவி கிடக்குது. அப்படிப்பட்ட பறக்கும் மிழலியர்
கறக்கை தவிர்மினே. இந்த கறக்கைங்கிறது தான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வஞ்சகம், கள்ளம். அந்த கள்ளத்தை எப்படியாவது நீக்கணும் சாமி, ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும் சாமி உங்ககிட்ட. இது அப்பர் பெருமானும் ரொம்ப அருமையாக அந்த கடவுள் விரட்ட பதியத்தில் அருமையாக, பொள்ளத்த காயமாய பொருள் நீ போக மாதர் வெள்ளத்தை கழிக்க வேண்டில் விரும்பும் விளக்கு தூபம் உள்ளத்தில் திரிவொன்று ஏத்தி உணருமாறு உணரவல்லார் கள்ளத்தை கழிப்பர் போலும் கடவுள் விரட்டனாரே. அதாவது கள்ளத்தை கழிக்கிறார் அப்படின்னா அவன் வழிபாடு செய்யக்கூடிய நிலையில கள்ளம் போயிடும். அந்த ஆத்மார்த்தமா அப்பாவோட அன்பு செய்ய செய்ய செய்யதான் ஒரு இச்சைப்பட்ட ஒரு கள்ளம் நீங்கும். அயனுமாலுமாய் முயலும் முடி நீர் உடைய அடிமுடி காண முடியலன்னு சொல்லிட்டு எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி பிரம்மனும் திருமாலும், அதாவது பக்தியில சுவாமி பக்தி வலையில் படுவோன் காண்க, அதை விட்டுட்டு நம்முடைய கல்வி என்ற அறிவினாலும் அந்த செல்வங்கிறதுலாம் 2 வைத்துக்கிட்டு நம்ம போறோம்னா அது பார்க்க முடியாது. அதான் பக்தி. அதுதான் இந்த பதியத்தில் நம்ம பாட்டில் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். இயலும் மிளனி பக்தர்களுக்கு அருளக்கூடிய இயல்புடைய பெருமானே மிளையிரே பயனும் அருளுமே. இந்த பயன்கிறது இந்த உயிர் உடைய டிராவலுடைய லாஸ்ட் ஸ்டேஜ், அதுதான் பயன். என்ன பயன்? அதான் அழகாக சிவஞான போதத்தில் இந்த பயணியல் அப்படின்னு வரும். அதில் நூல் பயன் சிலப்பதிகாரத்தில். அது என்னன்னா, இவ்வளவு காலம் நீ செய்து வந்த விஷயம், படித்த விஷயத்துக்கெல்லாம் என்ன முடிவுன்னு சொன்னால் வீடு பேர். வீடு பேரு அருள். நமக்கு என்ன ஞானசம்பந்தர் எப்படி அருமையாக பாடியிருக்காரு பாருங்க. வீட்டின்பத்தை அருளும்படியாக அருளி செய்யுங்க. பரிகோள் தலையினீர் முடியை அப்படியே மலிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் பேரெல்லாம் செத்து போயிருமா, முடியெல்லாம் புடுங்குவாங்களாம். யாரு? சமணர்கள். அறிவது அறிகிறார். எதை அறியணுமோ அதை அறிய மாட்டாங்க. எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததால் ஆகுமோ அதை அறியணும். அது எதுனா சிவமு. அப்ப இந்த பிறவியை எடுத்து என்ன பயனு? அறிய வேண்டியதையே அறியாம, அதை முயலாம, சிவத்தினுடைய ஞானமே இல்லாம போன்றா என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால்தான் புறத்தாருக்கு சேவன் ஆயிடுவார் அவர். சரி மெதுவாப்பா அப்படின்னா அவர் ரொம்ப சுதந்திரமானவர். அவர் யாரையும் போய் ஏன்னா இருத்தனை ஆட்கொண்டனை இழுத்து என்னை ஆட்கொண்டன்னு சொல்லவே இல்லை. அப்படியே உள்ளத்தால இருத்து அப்படியே நம்மவே போய் அவர்கிட்ட போய் சரணாடையுமே தவிர அவர் ஒருத்தரா பிடிச்சிக்கிட்டு வம்படியா போயிட்டு நான் 400 ரூபா தரேன் நீ என் இடத்துக்கு வான்னு சொல்லி ஒருத்தரையும் கூப்பிடலையே. அப்படி நம்ம ஐயா சுதந்திரமானவர். அப்படியே சந்தோஷமா வாங்கப்பா சொல்லுவார். வெறிகொள் மிளலையீர் நல்ல மனங்கள் சுற்றியும் கமலக்கூடிய திருவிழை முல்லையுடைய பெருமானே பிரிவது அறியதே. இப்பதான் அருமை. என்னன்னா, எனக்கு இரவா இன்ப அன்பு வேண்டுங்கிறது தான் முதல் வேண்டுதல். நம்முடைய பாட்டி காரைக்கால் அம்மையார், ஏன்னா நம்ம அப்பா அவங்க அம்மையே சொன்னதுனால, நான் அவருக்கு தாயிலி தந்தையிலி நான் அம்மையேன்னு அழைச்சார் இல்லையா, அதனால நமக்கு பாட்டி அம்மா காரைக்கால் அம்மையார். நம்ம பாட்டி சொன்னது என்னதுன்னா இதுதான், பிரிவு அது அறியது. எனக்கு இரவாத இன்ப அன்பு உன்னுடைய எண்ணங்கள்லேருந்து எனக்கு விடுபடுது. வேண்டவே வேண்டாம், எப்பவும் பிரிவில்லாம உணர்வு வேணும். இதுதான் என்னுடைய வேண்டுதல். அதுதான் இங்க ஐயா 10வது பாடல்ல நமக்காக கேட்கிறாங்க. பிரிவு அது அறியதே. 11வது பாடல் பதிகம் நிறைவாகுது. காளி மாநகர் வாளி சம்பந்தன். இந்த காளி மாநகர் பெரிய நகரம், உலகிலே உயர்ந்த ஊர் அல்லவா காளி, சீர்காழி. அதில் இருக்கக்கூடிய வாளி சம்பந்தன், சீர்காழி உன் பேர் வாளி. அது மாதிரி எங்கும் நிறைஞ்ச புகழுடைய பெயருடைய ஞான சம்பந்தர்னு அர்த்தம். வாளினா சீர்காழியில் வாழக்கூடியவருங்கிறது எளிய பொருள், அது அல்ல. வாளிங்கிறது எங்கும் அவருடைய திருநாமம் கேட்கும் இடமெல்லாம் சம்பந்த பெருமான் சம்பந்த பெருமான். அதனால தான் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் போல எதிர்நோக்கி சம்பந்த பெருமானை வரவேற்கிறாங்கன்னா அவருடைய போல் எத்தனை ஊர்களுக்கு எப்படி பிரயாணிச்சிருக்கு பாருங்க. அதான் வாளி சம்பந்தன் வீழி மேலை மேல். இந்த பெருமான் வீழி அழக பெருமான் மேலே பாடிய தாழும் மொழிகளை அப்படியே பணிந்து போற்றிய மொழிகளை கொண்ட இந்த திருப்பதிகம். அப்படியே சுவாமி எப்படி ஞான சம்பந்தன் உண்மையிலேயே சுவாமி சாம்பல்ல இருந்து பூம்பாவை உருவாக்குறாரு. ஆனால் அவர் நீங்க தான்பா எல்லாம் பண்ணீங்கன்னா எல்லாம் ஈசன் செயல்னு சொல்லி பள்ளத்தை பார்த்த வெள்ளம் போல திரும்ப கபாலிட்ட போயிடுறார். இப்படி இல்லை இருக்கணும் ஞானிகள்னா. என்ன உட்காந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணு சொல்லி ஒரு முள்ள ஒரு கிரீடம் வச்ச மாதிரி ஒரு மலரை வச்சுக்கிட்டு எல்லாம் ஒன்றும் புரியல.
பெரியவங்க 4 நெறியில் நிற்கணும் அல்லவா. அதனால் அதுதான் முக்கியம். நமக்கு அடிமைப்படுதல், அவன் தான் தலைவர், நாம் இல்லாமல் அவனுக்கு அடிமைங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வரணும். அது வெறும் வாயால் சொல்லாமல் செயலாலும் செய்யணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய